இந்த வீடியோவை நீங்கள் ஏதாவது ஒரு வீட்லையோ இல்லை ஏசி ரூம்லையோ இல்லை ஃபேனுக்கு அடியிலையோ உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. உடனே எந்திரிச்சு நீங்கள் வெளியே போய் இந்த வெயிலில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு அனலாக கொதிக்குது இல்லையா, உடனே வேர்த்து ஊற்றுது இல்லையா, நம்மளால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல, ஏன் சாப்பிட கூட முடியல மதிய நேரத்தில். என்னப்பா வெயில் காலம்னா வெயில் அடிக்கத்தானே செய்யும், நீ என்னடா புதுசாக சொல்கிற அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. உண்மையாக சொல்லணும்னா இப்போ அடிக்கிறது வெயில் இல்லை, இது ஒரு வெப்ப அலை அப்படின்னு சொல்லலாம். இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு எல்லாமே ஒரு ரெட் அலர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஈரோடு, சேலம், கரூர், மதுரை இந்த மாதிரி இருக்க இடத்த எல்லாமே 108 டிகிரி வரைக்கும் கூட வெயில் வரும். அந்த 108 டிகிரி வரையும் வெயிலை வந்து நம்ம உணர்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெப்ப அலை பற்றியும் அது எப்படி நம்மளை தாக்கும், இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மோகன், வெல்கம் டு மொக்க விளாக்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஹீட் வேவ்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்த ஹீட் வேவ்க்கும் இந்த நார்மலாக அடிக்கிற வெயிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மலாக உங்கள் ஊரில் எவ்வளவு வெயில் அடிக்குமோ அதிலிருந்து 4லேருந்து 6 டிகிரி வரையும் அதிகமான வெப்பநிலை வந்து பதிவாகும். அது ஒரு நாளைக்கு இல்லை, அப்படியே ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயில் வந்து கண்டினியூ ஆகும். அப்படி கண்டினியூ ஆகுச்சு அப்படின்னா அதுதான் வெப்ப அலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய இடத்துல வழக்கத்துக்கு மாறா வெயில் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இது ஒரு வெப்ப அலை அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னும் தொடரும், இதை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இந்த வெப்ப அலைனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல நம்மளுக்கு 100 டிகிரி வெயில் இருக்குது அப்படின்னா அங்கே 100 டிகிரி வெயிலை விட நம்மளுக்கு ஒரு 102 டிகிரியோ 104 டிகிரியோ நம்ம உணர்வோம். அதாவது அதை விட அதிகமான வெப்பநிலை வந்து நம்ம உணர்வோம். அதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எல் நினோ அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இந்த எல் நினோ அப்படிங்கிற ஒரு காலநிலை மாற்றத்தினால தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்து நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுற இந்த வெப்பநிலை மாற்றத்தினாலும் உலகத்தில் இருக்கிற அந்த காலநிலை மாற்றத்தினாலும் இது மாதிரி ப்ராப்ளம் வந்து அடிக்கடி வரும். அப்படி தான் இந்த வெப்ப அலை வந்து இப்போ உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த குளோபல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பூமி வெப்பமாகறத பத்தி நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, அதனாலயும் இந்த பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காடெல்லாம் அழிச்சிட்டு வீடு கட்டிட்டோம், நிலத்தடி நீரை வந்து கரெக்டா நிலத்தடிக்கு போக முடியாம நம்ம காங்கிரீட்லாம் போட்டு வச்சிடறோம். இதனால பூமி வந்து அதோட வெப்பத்தை வந்து உறிஞ்சிக்கும். ஆனா இது மாதிரி நடக்கிறதுனால அந்த வெப்பம் வந்து திருப்பி விடப்படுது. இப்போ காலையில வெயில் அடிச்சது அப்படின்னா சாயந்தரம் அந்த வெப்பம்லாம் குறைஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு நார்மலா இருக்கணும், அதாவது பூமியோட வெப்பத்தை வந்து கடத்திடணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சாயந்தர நேரத்தில் இந்த பூமியோட வெப்பம் வந்து திரும்ப மேலே வருது. இதனால நம்மளுக்கு அதிகப்படியான வெப்பநிலையை வந்து நம்ம உணர்றோம். இது மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புக்கு கூட கொண்டு போய் விடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. வெயில் அடிச்சா உயிரிழப்பு ஏற்படுமா, என்னடா சொல்ற அப்படின்னு நம்ம யோசிப்போம். குறிப்பா நம்ம இயற்கை வந்து நம்மளை படைக்கும் போது நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து சேர்த்து தான் நம்மளுக்கு படைச்சிருக்காங்க. நம்ம உடல் என்ன வெப்பநிலை இருந்தாலுமே உள்ளுக்குள்ள இருக்க அந்த வெப்பநிலை வந்து சமநிலையா இருக்கிற மாதிரி அது வந்து டிசைன் பண்ணியிருக்கும். நம்ம உடலே டிசைன் பண்ணி தான் நம்மளுக்கு இயற்கை வந்து கொடுத்துருக்கு. இப்போ வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு வேர்வை சுரப்பி வந்து சுரந்து அது மூலியமா வேர்வை துளிகள்லாம் வந்து அது காத்துல ஆவியாகிறதுனால அந்த இடத்துல ஒரு வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டு நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே கூல் பண்ணிக்க ட்ரை பண்ணும். இதுதான் இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய ஒரு விஷயம். வெயிலில் வெளியே போனால் நம்மளுக்கு வேர்க்குது, இப்படியெல்லாம் வேர்த்து ஊற்றுறா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் வேர்க்கிறது எதுக்கு அப்படின்னா, இது மாதிரி நம்ம உடலே நம்மளை குளுமைப்படுத்திக்கிறதுக்காக ஏற்படுற விஷயம்தான் இந்த வேர்வை துளிகள்லாம். அப்படி வேர்வை துளிகள் இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு இன்னும் ஹீட் ஆகி நம்மளுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இதே மாதிரி விஷயம் இந்த ஹீட் வேவ்ல நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் நடக்காது. ஹீட் வேவ் நடக்கும்போது என்ன ஆகுனா, இந்த காற்றுல இருக்க ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது நம்ம உடம்புலேருந்து வர்ற அந்த வேர்வை துளிகளை வெளியே போய் குளுமை அடைய செய்யாது. அது அப்படியே நம்ம உடம்பு மேலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு கிருமிகள்லாம் நம்ம உடம்புல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். உடம்பும் அதே மாதிரி குளிர்ச்சி ஆகாது. உடம்பு ஃபுல்லாக பிசு பிசு பிசுன்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி உயிரிழப்பு வந்து 2 ஸ்டேஜில் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து உடல் சோர்வு. நம்ம வெயிலில் இருக்கும் போது நம்மளுக்கு திடீர்னு சோர்வடையும், அதிகமாக வேர்க்கும், அதிகமாக மூச்சு வாங்கும், நம்மளால் நடக்க முடியாது, சாப்பிட முடியாது. இது மாதிரி விஷயம்லாம் ஃபஸ்ட்டு வந்து நடக்கும் நம்மளுக்கு. இதுதான் உங்கள் உடல் உங்களுக்கு கொடுக்குற வார்னிங் சிக்னல். அந்த டைமில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கணும். அதாவது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி பொருள் இல்லாமல் இயற்கை உணவாக, தண்ணி இருக்க மாதிரி உணவாக நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்பே அதை வந்து சரி பண்ணிக்கும். ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா, அதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்.
குறிப்பிட்ட டிகிரி வரையும் தான் நம்ம உடம்புல இருக்க அந்த ரத்த குழாய் வந்து தாங்கும். அது மாதிரி தான் நம்ம உடல் வந்து இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மேலே போகும்போது அந்த ரத்த குழாயில் ஏற்படுற பாதிப்புனாலையும் அது போய் மூளையில் ஏற்படுற பாதிப்புனாலையும் நம்மளுக்கு உயிரிழப்பை கூட கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி டைமில் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பேசுவோம். உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி செவன் ஆகும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க தண்ணி எல்லாமே டோட்டலாக ட்ரை ஆயிரும். திடீர்னு ஒரு காய்ச்சல் வரும். உடம்பு அதிகமான வெப்பநிலையை வந்து உடலே உருவாக்கிக்கும். இது மாதிரி நடந்து கடைசியாக அது மூளையை போய் தாக்கி நம்ம மயக்கம் போட்டு நம்மளுக்கு ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்க ஒரு சில விஷயத்தை பண்ணாலே போதும், நம்ம இந்த மாதிரி ஒரு ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து தப்பிச்சுக்க முடியும். குறிப்பாக இந்த வெயில் காலத்தில், அதுவும் இந்த ஹீட் வேவ் நடக்கிற இந்த வெயில் காலத்தில் நீங்கள் உங்களோட ஒர்க்கை முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே முடிச்சுக்கணும். இல்லை அப்படின்னா ஈவினிங்க்கு மேலே பண்ணிக்கணும். காலையில் 12 மணிலேருந்து ஒரு 4-5 மணி வரைக்குமே வெயிலோட தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் வெளியே சுற்றும் போதோ இல்லை வெளியில் எங்கேயாவது போகும்போதோ இல்லை நீங்கள் அதிகமான வேலை செய்யும் போதோ ரொம்பவே கவனமாக இருக்கணும். குறிப்பாக அதுவும் நீங்கள் வாட்டர் கண்டென்ட்டை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த விஷயம் பண்ணலைனாலுமே இந்த ஹைட்ரேஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நான் அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டேன், ஒரு வாட்டர் கேன் வச்சுருப்பேன், அதுவே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, தாக அடிக்கும் போது தான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து உங்களுக்கு தாக அடிக்கலினாலுமே நீங்கள் அதை குடிச்சிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை அதிகமாக குடித்தாலே இதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து 50% மேலே இருக்கும். சரி, வெறும் தண்ணி மட்டும்தான் குடிக்கலாமா கேட்டிங்கன்னா, அதில் நீங்கள் எலக்ட்ரோலைட்ஸ் போட்டு குடிக்கலாம், லெமனை புளிஞ்சு விட்டு குடிக்கலாம், மின்ட் போட்டு குடிக்கலாம், இல்லை அப்படின்னா கடையில் விற்கிற ORS வாங்கியாவது போட்டு குடிக்கலாம். இது மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு தண்ணி மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் சேர்த்தியே கொடுக்கும். இது மூலிமா நம்ம ரொம்பவே டயர்ட் ஆகாமல் சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்த விஷயம் ட்ரெஸ்ஸு. நீங்கள் வெயில் காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான ட்ரெஸ்ஸை வந்து போடுறத தவிர்த்துடுங்க. அதாவது டார்க் கலர்ஸை வந்து போடாதீங்க. இந்த பிளாக்கு, ரெட்டு, ஆரஞ்சு இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்க ட்ரெஸ்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. லைட் கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸு, அதாவது ஒயிட் கலரு இல்லைனா அதை விட லைட் கலராக இருக்க ட்ரெஸ்ஸாக பார்த்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெயிலோட தாக்கம் வந்து உங்கள் உடம்புல பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிலில் வெளியே போனீங்க அப்படின்னா கொடை எடுத்துக்கோங்க. நான்லாம் கொடையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொடை எடுத்துக்கோங்க. உங்கள் மூஞ்சை வந்து கர்ச்சீஃப் வச்சு கட்டிக்கோங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, இல்லைனா கூலிங் கிளாஸாவது போட்டுக்கோங்க. இது மாதிரி விஷயம்லாம் கம்பல்சரியாக இந்த வெயில் காலத்துலையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரி, இதெல்லாம் பண்ணணும்னு பார்த்தோம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாமா? முதல் விஷயம், நான் வெயில் அடித்தாலும் டீ குடிப்பேன்டா, டீ குடிக்காமல் நான் இருக்கவே மாட்டேன்டா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் டீ, காஃபி, ட்ரிங்க்ஸ் இது மூணுமே பண்ணக்கூடாது. இது மூணுமே நம்ம உடம்புல வெப்பத்தை அதிகப்படுத்துகிற ஒரு விஷயம். குறிப்பாக நான் பியர் தான் சாப்பிட்றேன், கூலிங்காக ஒரு பியர் குடித்தா இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதுதான் நம்ம உடம்புல இருக்க அந்த தண்ணியை சீக்கிரமாக யூரின் வழியாக வெளியேற்றிடும். அப்போது உங்கள் உடம்புல இருக்க தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் கொண்டு வந்து நிறுத்திடும். அதே மாதிரி மதிய நேரத்தில் ஹெவியான ஃபுட்ஸை வந்து சாப்பிட்றதை தவிர்த்துருங்க. குறிப்பாக சிக்கனு, மட்டனு அந்த மாதிரி ஜீரணம் ஆகாத பொருட்கள் எல்லாம் சாப்பிட்றதை தவிர்த்துருங்க. உங்கள் உடல் அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மற்ற இடத்துக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்காமையே போயிடும் உங்கள் உடலுக்கு. சரி, நான் ஆஃபீஸில் இருக்கேன், ஏசியில் தான் இருக்கேன், காரில் ஏசியில் தான் போகிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா ஏசியில் இருந்துட்டு திடீர்னு உடனே வெயிலுக்கு போனீங்க அப்படின்னா அதுதான் உங்கள் உடம்புக்கு நீங்களே வச்சுக்கிற ஒரு ஆப்பு. அதாவது நீங்கள் நார்மலாக ஏசியில் இருந்துட்டு வெளியே வந்தாலே நம்மளுக்கு உடம்பெல்லாம் ஏதோ குத்துற மாதிரியோ ஒரு மாதிரி எரிச்சலாகவோ ஃபீல் ஆகும். ஆனால் இந்த மாதிரி டைமில் அது இன்னும் அதிகமாகி உங்கள் உடம்புல அந்த திடீர்னு அந்த வெப்பநிலை மாறும்போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்திடும். இந்த விஷயம் நம்ம எல்லாருமே பண்ணுவோம். நம்ம காரை நிறுத்திட்டு ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவோம். உள்ளே வந்து பார்த்தா உட்கார கூட முடியாது, அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கும். இன்னும் சில பேர் குழந்தைங்களையோ இல்லை ஒரு சில பொருட்களையோ காருக்குள்ளே வச்சுட்டு அப்படியே நம்ம விட்டுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி தவறெல்லாம் இந்த டைமில் பண்ணக்கூடாது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு காரை நிழலான பகுதியில் நிறுத்தணும். காருக்குள்ளே உங்கள் குழந்தைங்களையோ இல்லை பொருட்களையோ வைக்கிறத தவிர்த்தணும். சரிப்பா, இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சப்போஸ் இதெல்லாம் மீறி ஏதாவது நடந்துருச்சு, என் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி நடக்குதுன்னா நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்கள் முன்னாடி வெயிலில் யாராவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள உடனே தூக்கி நிழலான பகுதிக்கு ஃபஸ்ட்டு மாற்றுங்க. அங்கே உங்கள் கையில் இருக்க ஏதாவது பொருளை வச்சு விசிறி விட்டு அவங்களுக்கு உடனே காற்று நிறையா வர மாதிரி அவங்களுக்கு முயற்சி பண்ணி கொடுங்க. அவங்க உடம்புல ஏதாவது டைட்டான ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஷூ அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் தளர்த்தி விட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக மூச்சு வாங்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் பண்ணி விட்டுருங்க.
முடிஞ்சா அவங்க ஃபேஸில் நல்ல ஒரு தண்ணியை வந்து தெளிங்க. அதுக்குன்னு ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து உடனே தெளிச்சிடாதீங்க. அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை தான் மாற்றி விடும். அதனால் நார்மல் வாட்டரை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி விடுங்க. உடம்பு ஃபுல்லாக தண்ணியை கொஞ்சம் தெளிச்சு விடுங்க. அவங்க சுயநினைவோடு இருந்தாங்க அப்படின்னா தண்ணி கொடுத்து குடிக்க சொல்லுங்க. நீங்கள் ஏதாவது ஜூஸ், லெமன் ஜூஸ் அந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுத்து அவங்கள குடிக்க சொல்லுங்க. இல்லை அவங்க சுயநினைவா இல்லைன்னா தண்ணி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். இப்படி சுயநினைவாமல் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர வச்சு அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுருங்க. இது மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நாம் எந்த அளவுக்கு இயற்கையை பாதிச்சுட்டே இருக்கோமோ அதே அளவு இயற்கை நம்மளை அதை விட பல மடங்கு பாதிக்கும். இதனால் நம்ம இதிலிருந்து தப்பிக்க தான் வழி தேடணுமே தவிர இதை நம்ம வராமல் தடுக்கவே முடியாது. இது வரைக்கும் நம்ம மனிதர்களுக்கு பார்த்தோம், இதே மாதிரி தானே விலங்குகளுக்கும் இருக்கும். தெருவில் இருக்க அந்த நாய், வானத்தில் பறக்கிற பறவை, இது எல்லாருமே தண்ணி இல்லாமல் ரொம்ப தவிக்கும் இல்லையா? அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் இல்லையா? அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ரோட்டில் இருக்க நாய்களுக்கு, வானத்தில் பறக்கிற பறவைகளுக்கெல்லாம் தண்ணி கொஞ்சமாக எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா அவங்க அதை வந்து குடிச்சுப்பாங்க. இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தாக போனாலும் இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்காக உயிர் காப்பாற்றுறதுக்கு உண்டான விஷயமா இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை